இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் அலைந்து போனவன் நான். தரிசன என்னில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி மாதம், ஒரு அற்புதமான மாதமாய் இந்த மே மாதத்தை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இன்றைக்கு பெருகுங்கள் வழங்குங்கள் என்கிற டாபிக்ல we are going to hear the message. பெருகுங்கள் வழங்குங்கள். எல்லாரும் வழங்குங்கன்னா give, receive and give. அதான் ஃபர்ஸ்ட் ரிசீவ். பெருகுங்கள், இன்க்ரீஸ். நீங்கள் பெருங்கள், பெருகுங்கள். எல்லாரும் சொல்லுங்க. பெருங்கள், சத்தமா சொல்லுங்க. பெருகுங்கள், கொடுங்கள், வழங்குங்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த மாதத்திலே தேவன் வாக்குத்தத்தமாக வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அப்போ த காட் ஆஃப் இன்க்ரீஸ் என்று நம்ம பார்த்தோம். நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். எதெல்லாம் அவர் உருவாக்கினாரோ அதெல்லாம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு. அதே போல தான் மனுஷனை உண்டாக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமி முழுவதும் நிரப்புங்கன்னு சொன்னார். இப்போ மனிதர்கள் பலுகி பெருகிட்டாங்க. அதே போல கர்த்தர் திருச்சபையை வைத்து திருச்சபைக்குள்ளேயும் மக்களை பலுகி பெருக வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்ப திருச்சபைக்கு உள்ள இருக்கிறவங்க சில காரியங்களிலே பெருக வேண்டும். நம்ம எண்ணிக்கையில பெருகி இன்னைக்கு நம்ம தேசம் 148 கோடியை 44 என்னமோ கோடியை தாண்டிடுச்சு. எண்ணிக்கையில் நம்ம தேசம் என்ன செஞ்சிருச்சு? ரொம்ப பெருகிடுச்சு. அது உலகம் வச்சுக்கோங்க. திருச்சபையும் இன்றைக்கு ரொம்ப பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். திருச்சபைக்குள்ள இருக்கிற மக்கள் பெருகி இருக்கிறார்கள். கொஞ்சம் குறைவு இருந்தாலும் பெருகி இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆனா அந்த மக்களுக்குள்ளே சில காரியங்கள் பெருக வேண்டும். என்னைக்கும் அவங்க அப்படியே இருக்கக்கூடாது. பிடிச்சு வச்ச டேஷ் மாதிரி அப்படியே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ளே இன்க்ரீஸ், அவங்களே பெருகணும். அவங்க பெருகணும்னா அவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பத்து பேரப்பிள்ளை எடுக்கிறது இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில்
தேவனுடைய காரியங்கள் பெருக வேண்டும். அதை குறித்து தான் இன்றைக்கு வேகமாக தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், 2 காரியங்கள். அதில் பாயிண்ட்ல நான் ஒரே ஒரு பாயிண்டை சொல்லிட்டு 2வது பாயிண்ட்ல 8 காரியங்களை சொல்லுகிறேன். 8 காரியங்களிலும் நம்ம பெருக வேண்டும். அல்லேலூயா. முதல்ல சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் கவனிங்க. சபைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ரட்சிப்பின் பேழையாகிய நோவாவினுடைய பேழையாகிய சபைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம வந்துட்டோம். சபைக்குள் இருக்கிற நாம் கர்த்தருடைய காரியங்களிலே பெருக வேண்டும். அல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் கிருபையில் பெருக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு கிருபை பெருக வேண்டும். அநேகர்னா நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிக்க கிருபை பெருக வேண்டும். அல்லேலூயா. கிருபை பெற்றவர்களை வைத்துதான் தேவன் மகிமைப்பட முடியும். அல்லேலூயா. கிருபையை இழந்தவர்களை வச்சு தேவன் அவர்களை பயன்படுத்த முடியாது, அவரும் பயன் பெற முடியாது. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயன்பட வேண்டுமானால் நம்ம பெற்ற கிருபை பெருக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் மற்ற எல்லாத்திலும் பெருகிறாங்க. ஆனா கிருபை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த கிருபையில் பெருக்கமே இல்லை, ஒரு இன்க்ரீஸ் இல்லாம இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த விட இப்போ மோசமாக தான் இருக்காங்களே ஒழிய, நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து பாட்டு பாடுனேன், துதிச்சேன், ஊழியம் செஞ்சேன், ஆண்டவருடைய காரியங்கள்ல ஆர்வமா இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கிருபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? கிருபையை somebody losing the grace, கிருபையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த கடைசி நாட்கள்ல நம்ம கிருபையை இழக்கிறவர்களாக அல்ல, கிருபையில் பெருகுகிறவர்களாக மாற வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய கிருபையிலே வழி நடத்தப்பட்டான். ஆண்டவர் அவங்கிட்ட சொன்னாரு. அவனுக்கு பல பிரச்சனை இருந்தது. ஆனா அந்த பிரச்சனை மத்தியில் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னா. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னு சொல்லுவாரு, அவ்வளவு பிரச்சனைக்கு ஒரே மருந்து, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை. இப்ப சொல்லுவாரு, ஆண்டவரே எனக்கு பலவீனம் இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு. ஆண்டவர் சொல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து என்னன்னா, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவருடைய கிருபை நமக்கு போதும். அது இருந்தால் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடலாம். ஆமென். அல்லேலூயா. நான் சிறுவனா இருக்கும் போது அங்கே ஒரு டிஸ்பென்சரி இருக்கும், ஒரு மலை மேலே. அங்கே மருந்து வாங்க போவோம். அங்கே ஒரு கண்ணாடி குடுவை இருக்கும், அது பிரிட்டிஷ்காரனுக்குள்ளது. 3 கலரில் தண்ணியாக இருக்கும் உள்ள. அதில் போன உடனே அந்த என்ன வியாதியோ, தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கலராக கலக்கி வச்சுருப்பாங்க. அதை பாட்டிலில் கொடுப்பாங்க. அதுதான் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க கொடுக்குற மருந்து. என்னங்க இதே மருந்தை கொடுக்குறீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, இந்த மருந்து உங்களுக்கு போதும். அதில் அந்த மாத்திரையெல்லாம் போட்டு இடித்து பொடிச்சு ஒரு கண்ணாடி குடுவையில் தண்ணியை ஊற்றி கலக்கி வச்சுருப்பாங்க. நம்ம பாட்டிலை கொண்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. காய்ச்சலா அந்த பாட்டிலில் ஊற்றுவாங்க. ஏன்னா இதையே வாழ்நாளெலாம் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இந்த மருந்து உங்களுக்கு போதும். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இதையே ஆண்டவரே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா ஆண்டவரே? அவர் சொல்லுவார், இந்த கிருபை உனக்கு எல்லாத்துக்கும் போதும். கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் மாற்றி கொடுக்கக்கூடாதா அப்படின்னா, கிருபையை தான் புதுசாக தருவார், கிருபையை மாற்றி தர மாட்டார். அல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கிருபையில் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். இந்த பவுலுக்குள்ள பாருங்க, அவன் ஒரு காரியத்தை சொல்றான். இந்த கிருபை என்ன செய்தது அப்படின்னு சொல்றான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
யாராவது எடுத்தவங்க வாசிங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை. கவனிங்க, பவுல் என்ன சொல்றாரு? ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையில இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருக்கிறது, நல்லா வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா நிமிர்ந்திருந்து சொல்லு. அதான் பத்தி ஒரு பாட்டு பாடுவோம். உங்க கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் தேடுது. அப்ப நம்முடைய வாழ்க்கை எதுல ஓடுது? கிருபையில இருக்கிறேன். நல்லா கவனிங்க, அவர் எனக்கு அளிய கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எனக்கு கொடுத்த கிருபையை நான் வேஸ்ட் பண்ணல. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அல்லேலூயா. நான் கிருபையில் இருக்கிறேன். கவனிங்க, அந்த வசனத்தை சொல்றேன், கவனிங்க. நான் கிருபையில வாழ்றேன், ஆனா ரொம்ப பிரயாசப்பட்டேன் ஆண்டவருக்காக. பவுல் என்ன சொல்றாரு? நான் என்ன பண்ணேன்? ஆண்டவருக்காக ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆனா அந்த பிரயாசத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த பிரயாசம் நானா படல, என்னுடனே இருக்கிற கிருபைதான் என்னை இந்த அளவுக்கு பிரயாசப்பட வைத்தது. அல்லேலூயா. மெனிபடி ரொம்ப பேர் கிருபையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கிருபை உங்களுக்குள்ள இருக்குமானால், ஹவு டு ஃபைண்ட் இட்? நீங்க கிருபை பெற்றவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படுவீர்கள், கிறிஸ்துவின் சபைக்காக பிரயாசப்படுவீர்கள். இப்படிதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏதோ கொஞ்சம் வசதி வந்தவுடனே கிருபையை நினைக்காதீங்க, அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இப்போ நாங்கள் கொஞ்சம் வசதி ஆகிட்டோங்க, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, கிருபை. அது கிருபை இல்லை, தட் இஸ் நாட் கிரேஸ், அது ஆசீர்வாதம். ஆனால் கிருபை என்ன செய்யும்? ஒரு மனுஷனுக்குள்ள கிருபை இருந்தா அது என்ன செய்யும்? அது அவனை கர்த்தருக்காக பிரயாசப்பட வைக்கும். ஒரு ஜோன்ல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. கிருபை இருக்கிறவங்கள கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க உள்ளமும் உடலும் கர்த்தருக்காக பிரயாசப்பட ஏங்கும். அவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க. பாஸ்டர் பிரசங்கத்தில் குறை சொல்கிறாரா, இப்படி பண்ணுறாரா, அப்படி பண்ணுறாருன்னா அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? இருக்கிற நாட்களிலே என்ன பண்ணணும்? இயேசுக்காக பயன்படணும். அல்லேலூயா. அதுதான் கிருபை. பாட்டு பாட்டீங்களா? அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. எது கிருபை? உங்களை பிரயாசப்பட வைக்கும், உங்களை கொஞ்சம் தியாகம் பண்ண வைக்கும். அல்லேலூயா. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கிருபையில வாழ்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த கிருபையில என்ன செய்ய வைத்தது? அதிகமாய் பிரயாசப்பட வைத்தது. கிருபை இருக்கிறவங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? அல்லேலூயா. கிருபை இருக்கிறவங்க எப்படி கடமைக்கு ஒரு ஆராதனை பண்ணி முடிச்சிருவோன்னு சொல்ல முடியும்? முடியவே முடியாது. ஏனென்றால் அது பிரயாசப்பட வைக்கும். நீங்க பவுலின் நிருபத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேரை எழுதிட்டே வருவார். அவங்கெல்லாம் கர்த்தருக்காக என்ன செய்தவர்கள்? பிரயாசப்பட்டவர்கள். ஒரு 3 லேடி பேர் ஒரு வசனத்தில் எழுதுவார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும். நல்லா கவனிங்க, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். 3 பேரை சொல்றாரு பாருங்க. ஒன்று என்ன பேரு? முத பேரு திரிபேனாள். இந்த திரிபேனாள் என்கிற வார்த்தைக்கு பேருக்கு அவள் அலங்காரமானவள்.
கர்த்தருடைய கிருபையின் வரங்களை பெற்று அவள் அலங்காரமானவள். ஆமென். யோசேப்பை தேவன் உயர்த்தினார், அதே போலதான் என்னையும் உயர்த்தினார்னு இப்போ இருக்கிற நம்ம முதல்வர் சொல்றாரு. யோசேப்பை உயர்த்தின மாதிரி என் பேரு என்ன பேரு தான்? யோசேப்பு தான். யோசேப்பை குழியில் இருந்து ஆண்டவர் யாரா உயர்த்தினாரு? எகிப்துக்கு சிஎம்மா உயர்த்தின மாதிரி என்னையும் உயர்த்திட்டாருன்னு சொல்றாரு. சரி, எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். அல்லேலூயா. யோசேப்புக்கு அவனுடைய தகப்பன் பல வருடமான அங்கியை போட்டான். அல்லேலூயா. கவனிங்க, 3 பேனாள். 3 பேனாள்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன்? அலங்காரமானவள். ஒரு கர்த்தருடைய பிள்ளை பல காரியங்களே தன்னை அலங்கரிக்க வேண்டும். அநாகரிகமா அலங்கரிக்க கூடாது. அநாகரிக அலங்காரம் அல்ல. எப்படிப்பட்ட அலங்காரம்? தாழ்மை, பரிசுத்தம், கீழ்ப்படிதல், இவைகளினால அலங்கரிக்கணும். பெருமை, அகங்காரம், வம்பு பண்றது, இதுலனால ஒரு பெண் அலங்கரித்தால் அவளுக்கு அழிவு வருவது நிச்சயம். ஆனா சாராளை குறித்து ஆபிரகாம் சொல்லும் போது அவள் தன் கணவனுக்கு எப்படி சொல்லி அடங்கி இருந்தாளாம்? ஆண்டவனே, ஓ மை மாஸ்டர். என்ன ஒரு ஒபீடியன்ஸ் பாருங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் கணவனை கிறக்கி விட்டுறாங்க. பம்பரம் கிறக்கிற மாதிரி, சாட்டையை சுத்தி பம்பரத்தை கிறக்கிற மாதிரி கிறக்கி விடுறாங்க. அது அழகு இல்லை. ஒரு பெண்ணுக்கு தேவை பணிவும் தாழ்மையும் தான். ஆமென். அவங்களதான் அலங்காரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லாம எல்லாத்துலேயும் போட்டு அப்புறம் அங்கே ஐபுரோ போட்டு வாயில் எல்லாத்துலேயுமே போட்டு, இனி பல்லில் எதுவும் போடுவாங்களான்னு தெரியல, போட்டு அங்கே இங்கெல்லாம் போட்டு அந்த அலங்காரம் ஒரு நாளில் கலைஞ்சிரும். நம்முடைய மறைவாக இருக்கிற குணங்கள் தான் அலங்காரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த அலங்காரத்தை பெற்றவள் தான் யாரு? திரிபேனாள். அவள் இவளை அலங்காரத்தை கட்டி பாருங்க, நான் என்ன அழகா இருக்கேன்னு பாரு, என்ன பாருங்க, அழகை பாருன்னு சொல்லல. அவள் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டாள். ஆமென் சொல்லுங்க. அவளுக்கு இருந்த அலங்காரம் உலக அலங்காரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அலங்காரம். அல்லேலூயா. அவளுக்கு இருந்த அலங்காரம் பெருமை என்கிற அலங்காரம். எல்லாத்தையும் வாடா போடா நீ திட்டுறது, எவனையும் நான் வந்து பார்க்கன்னு சொல்றது. அப்படிப்பட்ட ஆணவத்திற்கு அழிவு நிச்சயம். வேதம் சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை வந்தால் அழிவு வரும். என கண்பானவர்கள் எத்தனையோ சாட்சி இருக்கிறது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு பெண்ணுக்கு தேவை பணிவு, தாழ்மை. இதை அலங்கரித்து அவள் பிரயாசப்படணும். குடும்பத்துக்காக பிரயாசப்படணும், கணவனுக்காக பிரயாசப்படணும், பிள்ளைகளுக்காக பிரயாசப்படணும். அதை காட்டிலும் யாருக்கு பிரயாசப்படணும்? கர்த்தருக்காக பிரயாசப்படணும். எத்தனை பெண்கள் இன்னைக்கு 3 பேனாளா இருக்கிறீங்க? கர்த்தருக்காக பயன்படுறீங்களா? பிரயாசப்படுறீங்களா? கொஞ்சமாவது நேரம் இருக்கா உங்களுக்கு? 2வது பெண்ணு என்ன பேரு? 3 போசாள். நல்ல 2 பேரும் அக்கா தங்கச்சி. இவள் நேர்த்தியானவள். she is perfect. இவ யாரு? நேர்த்தியானவள். அல்லேலூயா. 3 போனாள். 3 பேனாளா போனாளா? 3 பேனாள், 3 போசாள். 2 பேரும் அக்கா தங்கச்சி. இந்த 2 அக்கா தங்கச்சிகளும் ஆண்டவருக்கு நல்ல பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் அவர்களை தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 3வது ஒரு பெண்ணை எழுதுகிறார். அவள் மிகவும் பிரயாசப்பட்டவள். அவ பேர் என்ன பேரு? பெர்சியாள். அல்லேலூயா. பெர்சியாள். அவள் பெர்சியா தேசத்தை சேர்ந்தவள் என்றுதான் அவளுக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த பெர்சியா என்றால் அவள் ரொம்ப வசதியானவள். அல்லேலூயா. ரொம்ப வசதியா இருக்கிற ஸ்திரீகள்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களே இந்த பாடுபட்டு லோன் கட்டிக்கிட்டு கிடக்கோம் பாச. வீடு வாங்கினா அதுல லோனு, 2 வீலர் வாங்கினா அதுல லோனு,
காரு வாங்கினா அதில் லோனு, கத்திரிக்காய் வாங்கினாலும் அதில் இன்னொன்று. எங்களை போய் வசதியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களை வசதியாக்குவார். ஆமென். பெர்சியாள். அல்லேலூயா. இந்த பெர்சியாளை குறித்த ஆண்டவர் சொல்லும்போது அவள் என்ன பண்ணாளாம்? மிகவும் பிரயாசப்பட்டவள். இப்ப இந்த 3 பேராலும் 3 போசாலும் பிரயாசப்பட்டவர்கள். அது இங்கிலீஷ்ல ட்ரைபோனால் அப்படிம்பாங்க. சும்மா ட்ரை, TRY. ட்ரைனா என்னது? ஆமா, பிரயாசப்படுறது. அந்த மாதிரி சொல்லுவாங்க, ட்ரைபோனால். ஆனா அவன் பேர் வேற இங்கிலீஷ்ல. இப்ப பெர்சியாள், இவள் கர்த்தருக்குள். ஆமா சகோதரிகளே, நீங்க யாருக்காக பிரயாசப்படுறீங்க? யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பிரயாசப்படுறீங்களா? இல்லைங்க, எனக்காக, என் கணவருக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் பிரயாசப்படுறேன் பாஸ். வெரி குட், வெரி குட். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக பிரயாசப்படணும். அது வெரி குட், வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுறதுக்கு, ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுறதுக்கு, இது நாட் ஒன்லி உமன்ஸ், எல்லாத்துக்கும் தான் பேர் எழுதப்படுறதுக்கு நீங்க கர்த்தருக்காக, சொல்லுங்க வாய் திறந்து, மிகவும் பிரயாசப்பட வேண்டும். சிலருக்கு அந்த வாசனையே இல்லைல்ல. நான் பைபிளை பேசுறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொல்றேன். சரியா? பாஸ்டர் தாக்குறான்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியாதீங்க. நான் பைபிளில் உள்ளதை தான் சொல்றேன். அப்ப நான் யாருக்காக பிரயாசப்படணும்? எனக்காக பிரயாசப்படணும், என் கணவருக்காக பிரயாசப்படணும், அப்புறம் பிள்ளைகளுக்காக பிரயாசப்படணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்காக பிரயாசப்படணும். இப்ப பவுல் இந்த பிரயாசப்படுறவங்களை பிலிப்பர் நிருபத்தில் ஒருத்தரை காட்டுறார் பாருங்க. பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் அவர்கள் கிளமந்தோடும் என் உடல் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கிளமண்ட். இப்போ ஒரு பேரை சொல்றாரு. இது ஜென்ஸ். என்ன பேரு சொல்லுங்க? கிளமண்ட். பிலமண்ட்னு சொல்றாதீங்க. அது ஒரு இது இருக்கும், அந்த ரேடியோவில் ஒன்று இருக்கும், பிலமண்ட்னு சொல்லுவாங்க அந்த காலத்து ரேடியோவில். இது என்ன பேரு? சும்மா சத்தமாக சொல்லுங்க. கிளமண்ட். கிளமண்ட். கிளமண்ட்னா அவன் தயை உள்ள மனுஷன் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, கிளமண்ட்னா என்ன அர்த்தம்? கிளமண்ட்னா என்ன அர்த்தம்? தயை உள்ளவன். இப்போ இவன் என்ன செஞ்சானா, இவன் தன் குடும்பத்துக்காகவும் பிரயாசப்பட்டுட்டு சுவிசேஷ விஷயத்தில், எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கப்பா. என்ன விஷயம் இது? அது புது விஷயமா சொல்றாரு இவரு. ஆமா, நிறைய மேட்டர் இருக்கு. we have many kinds of matter. ஆனா அதுல ஒரு மேட்டர் இருக்குது, காஸ்பல் மேட்டர். சொல்லுங்க, சுவிசேஷ விஷயம். 3 தடவை சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா சொல்றீங்களா? விஷயம் கிடையாது, விஷயம். சுவிசேஷ விஷயம். அந்த சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். யாரு? கிளமண்டோட. கிளமண்ட் டீம் லீடர். ஹூ இஸ் டீம் லீடர்? பிரயாசப்படுறீங்களா? யோசிச்சு பாருங்க. இது பைபிள் உள்ளதை சொல்றேன், நான் ஓனா சொல்றேன் இல்ல, பைபிள் உள்ளதை சொல்றேன். இப்ப பவுல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 3ஆம் வானம் வரைக்கும் என்ன செய்யப்படுறார்? எடுத்துக்கொள்ளப்படுறார். அங்க ஞாபக புஸ்தகம்னு ஒரு புத்தகம் இருக்கு, டைரி. ஜீவ புஸ்தகம்னு ஒண்ணு இருக்கு, இன்னொரு என்ன புஸ்தகம்? அதுல என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா? பைபிளை படிக்காத என்ன பாரு, என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா? நம்ம ஆண்டவருக்காக செய்த ஆக்டிவிட்டி எல்லாம் அதில் எழுதியிருக்கும். நீங்க பிரயாசப்பட்டதெல்லாம் அதில் எழுதியிருக்கும். இவரு போய் இப்படி எட்டி பார்க்கும்போது அங்க கிளமண்ட் அப்படின்னு ஒரு பேர் வருது. ஓ, வாட் அ கிரேட்.
சொல்றாரு, இந்த சுவிசேஷ விஷயத்தில் எனக்காக பிரயாசப்பட்ட கிளமண்டனுடைய பெயர் எங்கே எழுதியிருந்தது? எல்லாரும் சொல்லுங்க. ஜீவ புஸ்தகத்தில் பார்த்துட்டாரு. கிளமண்டனுடைய பேர் எங்க இருந்துச்சான்? அல்லேலூயா. நான் அதுக்காக தான் சில நேரம் உங்களை கொஞ்சம் சொல்றது, உங்க பேரு எங்க இருக்கணும்? அல்லேலூயா. ஏனென்றால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டான். அதனால கிளமண்டனுடைய பேர் எங்க இருந்தது? இப்ப சொல்றாரு, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமண்டோடும், கவனிங்க, கோவர்க்கர் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை கண்டுக்காம விட்டாரா? அவர்களுடைய நாமங்கள். ஆமா, ஒரு நாள் இந்த பிரசங்கம் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அல்லேலூயா. இப்ப இந்த பிரசங்கம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஆனா ஒரு நாள் இந்த பிரசங்கத்துல யூடியூப்ல எங்க இருக்குன்னு தேடுவீங்க. அதான் எல்லா மெசேஜுக்கும் டாபிக் கொடுத்து வச்சிருக்கிறேன். அருமையானவர்களே, சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல கர்த்தருக்காக பிரயாசப்படுற ஒவ்வொருவருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும், ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. ஆமென். இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கிருபை தான் இவர்களை என்ன செய்ய வைத்தது. அப்ப கிருபை பெற்றவன் தான் கிளமண்ட். கிளமண்ட், who is கிளமண்ட்? அவன் யாரு? கிருபை பெற்றவன். கிருபை பெற்றவன் கிளமண்ட். இன்னும் முதல்ல 3 லேடிஸ் சொன்னேன், அவங்க பேர் சொல்லுங்க. திரிபேனாள், திரிபோசாள், பெர்சியா. இவர்கள் எல்லாரும் கிருபை பெற்றவர்கள். அந்த கிருபையிலே கர்த்தருக்காக பிரயாசப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம சபையில ஒரு தாய்மார் கூட்டம் கூட வச்சால் கூட நிறைய சகோதரிகள் வரமாட்டாங்க. அதான் காலையில போயிட்டு வந்துட்டோமே, எவ்வளவு பிரயாசப்படுறாங்க பார்த்தீங்களா? இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது. இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கலாம்னா அப்புறம் செய்ய முடியாத ஒரு காலம் வரும். இயேசு சொன்னாரு, பகல் காலம் இருக்கு மட்டும் என் பிதா அனுப்பினவருடைய கிரியைகளை செய்வேன், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத. அப்படின்னா என்ன தெரியுமா? திடீர்னு நமக்கு நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால இருக்கும் வரை பிரயாசப்பட வேண்டும் கர்த்தருக்காக. அல்லேலூயா. நாம் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்முடன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப கிளமண்ட்னா என்னன்னு சொன்னேன்? தயை உள்ளவன். இன்னைக்கு இருக்கிற சகோதரர்கள் தயை உள்ளவர்களா இருக்கணும். வாலிபர்கள் தயை உள்ளவர்களா இருக்கணும். We are all should be a clement. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? கடினம் உள்ளவர்களாக, யாருக்கும் பயன்படாதவர்களா இருக்கக்கூடாது. நம்ம யாருக்கும் பயன்படாதவர்களாக இருந்து மரிப்பதை காட்டிலும் எல்லாருக்கும் பயனுள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்ப எதுல பெருகணும்? கிருபையில பெருகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கிருபையில பெருகினா என்ன செய்வோம்?
குட், பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படுறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க சொல்றீங்க இந்த ஆராதனை வந்து உட்கார்ந்து இருக்கிறதே பிரயாசம் தானே பாஸ்டர். இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம். கறி வாங்கதை விட்டுட்டு வந்திருக்கிறோம், சிக்கன் வாங்கதை விட்டுட்டு வந்திருக்கிறோம், மட்டன் வாங்கதை விட்டுட்டு வந்திருக்கிறோம். எவ்வளோ பிரயாசப்பட்டு உட்காந்துருக்கிறோம், இந்த வெயிலில் வந்திருக்கிறோம். நீங்கள் விசுக்கினி மேலே போயிடுவீங்க, விசுக்கினி கீழே இறங்கிடுவீங்க. நாங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். ஓகே, இதுவும் ஒரு பிரயாசம்தான். அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரயாசத்திலே இருக்க விரும்புனீங்கன்னா இந்த பிரயாசத்திலே இருங்க. இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னா நீங்கள் பிரயாசப்படலாம். அல்லேலூயா. ஏன்னா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அது எப்போ டப்புன்னு போகும்னு தெரியாது. காயமே இது பொய்யடா, ஆமா, காற்றடைத்த காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, மூச்சு காற்று மாறி போனா ஓசி காத்துக்கு எங்கே போவ, ஓசி காத்துக்கு எங்கே போவ, ஏசு 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 அந்த மெய்யூருக்கு வழி ஏசு, பையூரில் இருந்து பொய்யூரில் பிறந்து. அப்படி ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? பையூர்னா தாயின் கர்ப்பத்தில், பொய்யூர்னா அந்த உலகத்தில். மெய்யூருக்கு வழி தெரியுமா? ஆமென். இதுதான் வாழ்க்கை. பையூரில் இருந்தோம், இப்போ எங்க இருக்கிறோம்? நெய்யூரா? பொய்யூர். இந்த உலகம் மாயை, பொய்யூரில் இருக்கிறோம். இனி எங்க போறோம்? மெய்யூருக்கு போறோம். அல்லேலூயா. பொய்யுலகம் விட்டு மெய்யுலகம் காண போகின்றோம், விண்ணுலகம் அதான் பரலோகம். ஓகே, இப்போ நான் 8 பாயிண்ட்டுக்கு போனோம்னா இன்னும் 10 நிமிஷத்தில் முடிக்க முடியாது. 8 பாயிண்ட் இன்னொரு சப்ஜெக்ட்ல இருக்கு, ரொம்ப அற்புதமானது. இப்போ கிருபையை பற்றிய இன்னொரு வசனத்தை பேசி முடிச்சு உங்களை வேகமாகவே அனுப்பி விட்டுறேன். அல்லேலூயா. இந்த கிருபை என்ன செய்ய வைக்கிறது? நம்மை பிரயாசப்பட வைக்கிறது. அல்லேலூயா. அதனால சொல்றேன், நீங்க ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவருக்கு செஞ்சாலும் அதை யாருக்குன்னு செய்யாம, ஆமா, கர்த்தருக்குன்னு செய்யுங்க. அந்த கிருபை உங்க மேல இருந்தா நிறைய பிரயாசப்படுவீங்க. ஆனா ஒண்ணு, கர்த்தர் யாரெல்லாம் அவருக்காக பிரயாசப்பட்டாங்களோ அவங்கள சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. சரி, இப்போ இன்னொரு டாபிக்கை இப்போ நானா இழுத்து பேச போறேன். ஏன்னா இப்போ 8 பாயிண்ட் பேசினா டைம் ஆயிரும். அதனால இப்போ கிருபை என்ன செய்யுங்கிறத இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணாம ஒரு வார்த்தையை கொடுத்து பேசி இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிக்க போறேன். பார்த்தீங்களா, அது கலையிலே வருது பார்த்தீங்களா? காசு 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே, வாசிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அதை நான் நோட் பண்ணலை, ஆனால் இன்னொரு சப்ஜெக்ட் கிருபை. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா சபையின் நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு தேவன் அளித்த கிருபை? மக்கதோனியா நாட்டுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் கிருபை கொடுப்பாரானால் இந்த மாரநாதா சபைக்கு தேவன் கிருபை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்ன கிருபை கொடுத்தாருன்னா வாசிக்க கேட்போமே. என்ன கிருபை கொடுத்தாராம்? உங்களுக்கு அறிவிக்கிறோம். கவனிங்க, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. எந்த சபை? மக்கதோனியா சபை. இப்ப மாரநாதா சபை மத்திய பிரதேசத்துல, மாரநாதா மத்திய பிரதேசம், அங்க தொனிக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நம்ம மாசந்தோறும் கொடுக்கிற காணிக்கை மத்திய பிரதேசத்துக்கு போய்
அங்க உள்ளவங்க கொரியர்ல ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருந்தாங்க. அந்த மிஷினரி, ஐயா நாங்கள் திங்கட்கிழமை இங்க போனோம், செவ்வாய்க்கிழமை இந்த ஊரை சந்திச்சோம், இப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறோம், உங்க ஜெபமும் எங்களுக்கு தேவை, உங்க பணமும் எங்களுக்கு தேவை. இப்ப மாரநாதா சபைக்கு தேவன் கொடுத்த கிருபை மத்திய பிரதேசத்துல போய் அங்க வந்து வேலை செய்யுது. அல்லேலூயா. இன்னும் ஒண்ணு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, எழுப்புதலின் ஏக்கம். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. இந்த தரிசனம் என்ன செய்யுதுன்னா, உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு மிஷினரிக்கு தாங்குகிறது. எப்படி தாங்குகிறது? பணத்தின் மூலம். சும்மா போய் தாங்குறேன்னா we are sending the money. Hallelujah. God rose one person. Hallelujah. Amen. பாருங்க, தரிசனம் தந்தால் செயல்படுத்துகிறவர்களையும் எழுப்புவார். அந்த போதகர் என்ன பண்ணுவார், எனக்கு மாசம் எனக்கு பர்சனல் அக்கௌண்ட் அனுப்புவார். யார் கொடுத்துருக்கா என்ன, நீ குரூப்பில் போட, மிச்சத்தை மீதம் இருக்கிறத குரூப்பில் போடக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். எனக்கு அனுப்புவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு எக்ஸஸ் ஆகவே பணம் வந்து அங்கே பின்ன தங்கி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப மாரநாதா எழுப்புதலின் ஏக்கத்துக்கு கொடுத்த கிருபை என்ன, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிஷினரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த 2 மாநிலங்களும் மதமாற்ற தடை சட்டம் உள்ள மாநிலங்கள், ஆனா அங்க தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் தேவன் சபைக்கு கொடுக்கிற கிருபை. மக்கதேனியா சபை மக்களுக்கு கொடுத்த கிருபை என்ன, அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் மிகுந்த கொடிய உபத்திரவத்திலும் பரிபூரண சந்தோஷமாய், மிகுந்த உதாரத்துவமாய். நல்லா கவனிங்க, கொடுக்கறத பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. இப்ப நான் வாலண்டியரா இந்த சப்ஜெக்டுக்குள்ள போய் பேசுறேன். அருமையானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்கும் போது ஒரு சந்தோஷம் இருந்துக்கா? அப்படி இருந்துச்சுன்னா you are a graceful person. Good. பாருங்க, நான் ஆங்கிலத்தில் சொன்னதே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு. அப்ப தமிழ்ல சொன்னா எவ்வளவு கைத்திட்டு இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கும் போது உங்க இருதயத்துல மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா உண்மையிலே நீங்கள் கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. இல்ல அதுல ஒரு பெருமையும் அதுல ஒரு கஷ்டமும் இருந்துச்சுன்னா we are in flesh, நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். கொடுக்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரணும். ஆமென். என் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா, பெருமைக்கு சொல்ல 500 ரூபா 1000 ரூபா இதுக்கு மேலே வச்சுக்கிட மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவீங்க பாஸ்டர், யாராவது தேவை உள்ளவங்க வருவாங்க, தேவை உள்ளவங்கள பெரும்பாலும் அக்கௌண்ட்டில் பணம் வராது, ஏன்னா சர்ச்சுக்கு அதெல்லாம் வேறு அக்கௌண்ட்டில் போயிடும். எனக்கு யாராவது எச்எஸ்ஆர் காணிக்க அனுப்பினதான், அதை கூட எடுத்து எனக்கு செலவழிக்கணுமேனு நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் கிருபை பெற்றவன். எப்பெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோமோ அப்பெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த விபிஎஸ்ல இவ்வளவு செலவழிச்சோமே, நான் ஃபண்டாக வச்சுருந்தோம், ஒன்றும் கிடையாது. ஒரு சகோதரி பாருங்க, மானசேரிக்கு 10,000 கொடுத்தாங்க. ஓகே, சாரி, இந்த ஸ்தல சபைக்கு 10,000, அப்புறம் மானசேரிக்கு 3,000 கொடுத்தாங்க, வடபட்டிக்கு 2,000 கொடுத்தாங்க. கொடுக்காதவங்களை குறை சொல்கிறேன்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. கிருபை என்ன வேலை செய்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். அல்ல, நீங்கள் யார் கொடுத்தீங்கன்னு நான் லிஸ்டெல்லாம் எடுக்கலை. இப்போ அப்படி நீங்கள் தவறாக நினச்சிடக்கூடாது. ஒரு கிருபை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். அதில் ஒரு சகோதரி காலைல 9 மணி போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வரணும், ஒரு 300 ரூபா கிடைக்கும். அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா? 2 விபிஎஸ் கொடுத்தாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கிருபை பெற்ற ஒரு மனிதனுக்குள்ளே கிவிங் மைண்டு வரும். கிருபை இல்லாத மனிதருக்குள்ளே பையிங் மைண்டு வரும். இப்போ நீங்க கிவிங் மைண்ட்ல இருக்கிறீங்களா, பையிங் மைண்ட்ல இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்க கை எப்படி வைங்க? ஏந்தி நின்ற எம் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி. சில பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல இந்த பாட்டை பாடி பாடி பிரசங்கம் பண்ணி
நிறைய பாசஸ் கொடுக்குறவங்களா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்றேன், ஐ எம் டெல்லிங் ட்ரூ. இது ஒரு கிருபை, இது ஒரு கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். இந்த கிருபை பெற்றவங்க நம்ம சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. கிருபை என்ன செய்யும்னா, கர்த்தருக்கு கொடுக்கும்போது என்ன உண்டாகும்? பரிபூரண சந்தோஷம். ஹல்லேலூயா, பரிபூரண சந்தோஷம். நான் ஆண்டவருக்கு செய்யணும், நான் ஆண்டவருக்கு பொறுப்பெடுக்கணும். எப்பவுமே இந்த பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன். இப்ப நானே இந்த விபிஎஸ் வச்சுக்கிட்டு கேட்கற வேண்டியவட்டெல்லாம் நான் ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும். எனக்கு நிறைய பேர் பணம் அனுப்புவாங்க, ஆனால் நான் தேவையில்லாமல் அனுப்ப மாட்டேன். ஆனால் நேற்று எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு. நம்ம சபையில் ஒரு பிரதர் இருக்கார், அவர் இந்த சோசியல் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஈடுபடுவார். சரின்ட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனேன். நாளைக்கு நம்ம ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், இன்னைக்கு சாயங்காலம் அதை செய்கிறோம். இதுவரை கொடுக்காத கிஃப்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஆனால் கவனிங்க, ஜூனியர் இன்டர் பிள்ளைக்கு தான், மற்ற பிள்ளைகளுக்கு கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் கிடையாது, ஜூனியர் இன்டர் பிள்ளைகளுக்கு தான். ஆனால் அவங்களுக்கு போட்ட மெசேஜ் தெரியாமல் எங்கே போயிடுச்சு, எனக்கு என் ஸ்டேட்டஸில் போயிடுச்சு. சரி, அதை பார்த்தவங்க யாராவது சொல்லலாமா? நான் இப்படி என்னைக்காவது போடுவேனா, எனக்கு காணிக்க கொடுக்க விபிஎஸ்க்குன்னு. நான் அரை மணி நேரம் என் நெஞ்சு வலி எடுத்துருச்சு. அப்புறம் நான் கண்ட போது அருமையானவர்களே, அது எவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. அப்புறம் நான் போட்டது தப்புன்னு ஒரு மெசேஜை போட்டேன். பெரும்பாலும் இந்த ஸ்டேட்டஸ் எதுக்கு, வேறு எதையும் வைக்க மாட்டேன். ஒரு வசனத்தை ஒரு நாள் மாநகசேரியா இங்கே இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்ச வசனம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்து பாஸ்டர், நைட்டெல்லாம் அழுதுகிட்டு இருந்தேன், காலையில் அந்த வசனம் என்னோடு பேசினது அப்படின்னாங்க. அதுக்காக தான் அந்த வசனத்தை எடுத்து அதை ஸ்டேட்டஸில் வைக்கிறது. அதுவும் இப்போ போட்ட வசனத்தையே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் அதை கூட யாரும் போட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டருக்கு 10 ரூபா கொடுப்பேன், ஒரு வசனத்துக்கு 20 வசனம் போட்டு தந்தால் 200 ரூபா கொடுப்பாரு. அந்த வசனத்தை தான் கொண்டு போய் இதில் வைப்பேன். ஆனால் மாற்றி வச்சுட்டேன் பாருங்க. அந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு அழுக கண்ணில் இருந்து வந்தது. ஐயோ, நம்ம இப்படி சீப்பாக போன மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்ச நேரத்தில் 117 பேர் பார்த்துட்டாங்க. நான் யாருடைய ஸ்டேட்டஸ் பார்க்க எனக்கு தெரியாது, பார்க்கறது இல்லை. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அருமையா கவனிங்க, ஒரு அரை மணி நேரம் எனக்கு அப்படியே மூச்சே நின்று போகிறது மாதிரி. உண்மையை சொல்கிறேன், நமக்கு நம்முடைய பாலிசை என்ன தெரியுமா? வாங்கி சொல்லுங்க. இதுதானே நமக்கு பாலிஸ் ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். சரி, ஆனால் இதுக்கு மேலே என்ன செய்யணும், கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஒருவேளை இந்த மாரநாதா பாஸ்டர் ரொம்ப மோசமான ஒரு பணத்தில் ஸ்டேட்டஸில் போய் பணம் கொடுங்கன்னு பேர் இன்னும் எத்தனை கம்ப்ளைண்ட் போச்சோ. ஏன்னா அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆட்கள். அதை பற்றி எதுவும் கவலைப்படல, அதை கர்த்தர் அறிவார். ஆனால் ஒரு கிருபை இன்னைக்கு உங்களுக்குள்ளே என்னிலிருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது கர்த்தருக்காக பிரயாசப்படுற கிருபை. இந்த மாநகசேரி டீச்சர்ஸ்க்கெல்லாம் இப்போ பாஸ்டர்மா பரிசு கொடுக்கணுன்னாங்க. உண்மையில் அவங்க அதில் 2 வாலண்டியர்ஸ் கடைசி நாள்லலாம் ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்க ரொம்ப ஆகிட்டாங்க. டைரக்டரே 8 பேர் வந்துட்டாங்க. யாரை கவனிக்கிறது இல்லை. அன்றைக்கெல்லாம் ஜீவன் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. அந்த மாதிரி பிரயாசப்படுதல், கர்த்தருக்காக பிரயாசப்படுதல், அதே நேரத்தில் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் நமக்குள்ள இருதயம் எப்படி இருக்கணுமா? பரிபூரண சந்தோஷமா இருக்கணுமா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. கொடுக்கறதுல யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நானும் அதனாலதான் கொடுக்கறத பத்தி ரொம்ப பேசுறது கிடையாது. அவனவன் தந்தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கலான்னு உங்களுக்கு மனசு இருந்தாதான் நீங்க கொடுக்கணும், இல்லைன்னா அப்படியே விட்டுறணும். அதனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் இந்த கிருபை என்ன வேலை செய்யறதுங்கிறது தான் நான் இப்ப சொல்றேன். கிருபை உங்களுக்குள்ள இருந்தா எப்படி இருக்காது? சும்மா இருக்காது. அது வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்? பிரயாசப்பட வைக்கும்.
நான் அந்த விபிஎஸ்ல வெளியே உட்காந்துருந்தேன் லாஸ்ட் டே எங்கள் மாநகசேரியில். அப்போ அந்த பிள்ளைகிட்டலாம் சொன்னேன், ரொம்ப அன்பான பிள்ளைங்க, 4 மணிக்கு சனிக்கிழமை வந்துருங்க, நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டேன். 4 மணிக்கு வந்துருங்க, நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் என்ன ப்ரோக்ராம் எனக்கு மறந்து போச்சு. ஆனால் தூங்கலான்னு பார்த்தா அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டோமே, ஒரு பிள்ளை வந்து நின்னாலும் அது நம்பிக்கை துரோகம் ஆயிருமே அப்படின்னு தம்பியை கிளப்பி 3:45 கிளம்பினான். அங்கே போய், அதாவது வெயில், ஆனால் ஆண்டவர் என்ன, பயங்கர வெயிலாக இருக்கு ஆண்டவரே அப்படின்னு உண்மையை சொல்கிறேன். வெளியே இறங்குனா மாநகசேரி போகிறது வர வெயிலே இல்லை. அல்லேலூயா. திரும்ப வரும்போது கேரளா கிளைமேட்டாக இருந்தது. இது எதுக்கு சொல்கிறேன்னா பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நமக்கு பிரயாசப்படணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த பிரயாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. அங்கே போனால் ஆண்டவர் 10th படிக்கிற 3 பையங்களை கொண்டு வந்தார். 10th படிக்கிற 3 பையங்க. அதில் ஒரு பொண்ணு பாருங்க, அந்த பொண்ணு எனக்கு டான்ஸ் தெரியாது, என் கூட வந்த தம்பிக்கு டான்ஸ் தெரியாது. இந்த பிள்ளைங்க டான்ஸை தான் எதிர்பார்க்குறேங்க. போன உடனே பாஸ்டர் டிங்கிரி போடுவீங்களா என்னச்சு, நானும் எங்கே டங்கிரியாக இருக்கேனம்மா, நான் எங்கே டிங்கிரி இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க டிங்கிரி. உடனே நான் யூடியூப்பில் அந்த பாட்டை எடுத்து ஒரு 3 பிள்ளைகளை கூப்பிட்டு ஆடுங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க ஆடின ஆட்டம் நம்ம பிள்ளைங்க ஆடின ஆட்டத்துக்கு நிகரே வராது. அவ்வளவு அழகாக அந்த பிள்ளைங்க ஆடினாங்க. இப்போ கூட நாங்கள் சாயங்காலம் வர்றோம், எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அருமையானவர்களே, நம்முடைய சின்ன பிரயாசம் கிருபை இருந்தால் தான் அது செய்யும். அல்லேலூயா. ஆமென். நீ என்ன நினைக்கிறீங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனை முடிச்சுட்டு என் வேலையை பார்க்கண்டாமா பாஸ்டர், சாமான் வாங்கணும், துணி துவைக்கணும், கறி வாங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். நல்ல ரெஸ்ட் எடுங்க, உங்களை நான் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் கிருபை உங்களுக்குள்ளே இருந்தால் அது வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? இப்படி தான் வேலை செய்யும். அல்லேலூயா. நேற்று 3:30 மணிக்கு அவ்வளோ வெயில் கொளுத்துது. எப்படி போனி வச்சு, சரி பரவாயில்ல, கிருபை நமக்குள்ளே இருக்கு. கிருபை இருந்தால் அது பிரயாசப்படுறோம். ஆமென் சொல்லுங்க அருமையானவர்களே. அப்போ கிருபையை நம்ம பல விதத்திலே என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். கிருபையில் நம்ம இன்னும் என்ன செய்யணும்? பெருக வேண்டும். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு போகலாம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிற? 2 கொரிந்தியர் 6:1 ஒருவனும் தேவனுடைய கிருபையை வீணடிச்சிடாதீங்க. இந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:1. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, தேவனுடைய கிருபையை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொரு வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? எபிரேயர்ல, ஒருவனும் வேசிக்கள்ளனாயும் ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போலவும் சீர்கட்டவனாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இந்த இடத்துல என்ன எழுதுறாருன்னா, இவன் கிருபையை என்ன செஞ்சிட்டான்? இழந்து போயிட்டான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய மேன்மையே இழந்து போயிட்டான். அப்ப கிருபையை அசட்டை பண்ணாதீங்க, அற்பமா நினைக்காதீங்க, கிருபை இழந்து போகாதீங்க. கிருபையின் மேல கிருபை. பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு வெறும் கிருபை, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? கிருபையின் மேலே கிருபையை தந்து, மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் தீரையா. வாழ்வே நீர்தானையா, நீர்தானையா. ஐயா வாழ்வே நீர்தானையா, வாழ்வே. நல்லா கைத்தட்டி வாழ்வே ஐயா,
இங்க எல்லாரும் கிருபை பெற்றவர்கள். இந்த சபைக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஒருத்தர் கூட கிருபையை இழந்து போனவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் கிருபையை பெற்றவர்கள். கிருபையின் மேல கிருபையை பெறப்போகிறோம். கிருபையில பெருக போகிறோம். கிருபையில வளர போகிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறோம். தகப்பனே, நீர் எங்களை அப்படி மாற்றினதற்காய் நன்றி.